திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிட்பண்ட் நடத்தி சுமார் 2000 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றதாக கூறப்படும் விவகாரத்தில் பணத்தை இழந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2000 கோடி ரூபாய் வரை மெகா மோசடி நடந்துள்ளதன் பின்னணி என்ன? 500 ரூபாய் கட்டினால் மளிகை பொருட்கள், 1000 ரூபாய் கட்டினால் பட்டாசு, 5000 ரூபாய் கட்டினால் தங்க காசு, 10,000 ரூபாய் கட்டினால் வெளிநாட்டு சுற்றுலா, இப்படி பொதுமக்களின் ஆசையை தூண்டி 1000 கோடி 2000 கோடி என வசூல் வேட்டையாடும் மற்றொரு நூதன கொள்ளைதான் திருவண்ணாமலையில் அரங்கேறியிருக்கிறது. அழகாக பொய் சொல்லி அசால்ட்டாக 2000 கோடி வசூலித்த நூதன மோசடியின் அதிர்ச்சி ஊட்டும் பின்னணி என்ன? இந்த விஆர்எஸ் கம்பெனியில் 26 லட்ச ரூபா கட்டியிருக்கேன். 26 லட்ச ரூபா. அந்த 26 லட்சம் பார்த்தீங்கன்னா அந்த விஆர்எஸ் ஓனரை பார்த்து கட்டலைங்க. என் கிராமத்தில் இருக்கிற ஜனங்க என் மூஞ்சி பார்த்து தான் கட்டினாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது சொந்த பந்தம் எல்லாமே வந்து எனக்கு விரோதியாக நிற்கிது. அந்த 26 லட்சத்தை வாங்கிட்டு வந்து இது விஆர்எஸ் கம்பெனியில் கட்டிட்டேன். அந்த கம்பெனிக்கார எடுத்து போயிட்டு பொள்ளாச்சின்னு ஊரில் போய் தலைமறை ஆகிட்டான். என்கிட்ட நான் 300 பேருக்கு பண்ணு கட்டியிருக்கேன். என்ன தினமும் யாராச்சும் ஃபோன் பண்ணி இல்லை ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இருக்கிறது ஒரு சின்ன வீடு தான். அந்த எத்தையாவது வித்து கொடுனா நான் என்னத்தை வித்து கொடுக்கறது? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியைச் சேர்ந்தவர் அல்தாப். இவர் செய்யாற்றை தலைமையிடமாக கொண்டு ஏபிஆர் என்ற நிதி நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார். செய்யாறு, ஆரணி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிளை அலுவலகங்களை தொடங்கி பொதுமக்களிடம் வசூல் வேட்டையில் ஈடுபட்டார். 500 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை தீபாவளி சிட்பண்டு, ஏலச்சீட்டு என முதலீட்டு திட்டங்களை கூறி பொதுமக்களிடமிருந்து மாதம் மாதம் பணம் வசூல் செய்து வந்திருக்கிறார். இந்த நிறுவனத்தை கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் நடத்தி வந்த நிலையில் அதை மேலும் விரிவுபடுத்தி புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். அதன்படி தன்னிடம் முதலீடு செய்யும் நபர்களுக்கு மளிகை பொருட்கள், பட்டாசு, தங்க நாணயங்கள், சுற்றுலா என்று பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு பொதுமக்களின் ஆசையை தூண்டியுள்ளார். ஏஜென்ட்டுகளை நியமனம் செய்து அவர்கள் மூலமாக தலா 200 முதல் 2000 உறுப்பினர்களை சீட்டு நிறுவனத்தில் இணைத்துள்ளார். இதனை நம்பி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களை சீட்டு நிறுவனத்தில் இணைத்துக் கொண்டனர். ஆனால் வசூல் வேட்டை கோடிகளை தாண்டிய பிறகுதான் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்தார் என்று கூறுகின்றனர் வாடிக்கையாளர்கள். தாங்கள் கட்டிய பணம் முதிர்வடைந்த போதிலும் சில ஏலச்சீட்டுகள் ஏலம் விடப்பட்ட போதும் உரிய தொகையை கொடுக்காமல் வாடிக்கையாளர்களை அலைகழிக்க ஆரம்பித்திருக்கிறார் அல்தாப். இதனால் வெறுத்து போன வாடிக்கையாளர்கள் செய்யாறு காவல் நிலையம், சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு, திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் என பல இடங்களில் புகார் கொடுத்தனர். அதன் பேரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தலைமறைவாக இருந்த நிதி நிறுவன அதிபர் அல்தாஃபை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் இருக்கும்போது வெளியே வந்தவுடன் வாடிக்கையாளர்களின் பணத்தை கொடுத்து விடுவேன் என்று வாய் நிறைய வாக்குறுதி அளித்தார் அல்தாஃப். ஆனால் ஜாமீனிலிருந்து வெளியே வந்த பிறகுதான் மீண்டும் வேதாளம் முருங்கமுரம் ஏறிய கதையாக தன் சித்து வேலையை காட்ட ஆரம்பித்துள்ளார் அல்தாஃப். புகாரை வாபஸ் வாங்கினால் தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்பனை செய்து அதன் மூலம் ஒரு அறக்கட்டளையை நிறுவி பணத்தை 2 மடங்காக திருப்பிக் கொடுப்பதாக மீண்டும் கொக்கி போட்டுள்ளார். அதற்காக வாட்ஸ்அப் குழு ஒன்றையும் அமைத்து மோசடியை அரங்கேற்ற தொடங்கியுள்ளார். பணம் வந்தால் போதும் என்று நினைத்த வாடிக்கையாளர்களில் பலர் அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து அவர் பணம் தருவார் என்று நம்பி மீண்டும் முதலீடு செய்ய தயாராகி வருகின்றனர். அல்தாஃபின் புதிய மோசடி வேலையை நம்பாத 100க்கும் மேற்பட்டோர் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக வந்தனர். அங்கு அலுவலகத்தை முற்றுகையிட்டு மோசடியில் ஈடுபட்ட அல்தாஃபின் சொத்துக்களை பறிமுதல் செய்து அதனை விற்பனை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை வழங்க வேண்டும் என்று கூறி கோஷமிட்டனர். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தனித்தனியாக புகார் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். செய்யார்ல விஆர்எஸ் ஏபிஆர் கம்பெனி நிறுவனம் தீபாவளி பண்டிச்சீட்டு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதுல 300 ரூபா கட்டுறவங்களுக்கு 1 கிராம் தங்க நகையும் மளிகை சாமானும் இதெல்லாம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாத 5000 கட்டுறவங்களுக்கு ஒரு சவரம் தங்க நகையும், அது இல்லாத நிறைய பேர் மளிகை சாமான் சீட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மாசம் பணம் கட்டியிருந்தாங்க. அதுல நிறைய பேர் வந்து 1 வருஷமா 2 வருஷமா பொருளே கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தாங்க. அது சம்பந்தமா EOW ஆபீஸ் அதிகாரி கிட்ட வந்து 1 வருஷமா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். அது சம்பந்தமா அவங்க இன்னும் நடவடிக்கையே எடுக்கல. விஆர்எஸ் சம்பந்தமாவும் கேஸ் கொடுத்திருந்தோம். அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கல. ஏபிஆர்லயும் போட்டிருந்தோம். அது சம்பந்தமாவும் கேஸ் கொடுத்தோம். அது சம்பந்தமாவும் இன்னும் நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. அது நான் கேட்கும்போது நவம்பர் மந்த் நாங்கள் போய் கேட்கும்போது மேட்டுமை ஸ்கீம் போட்டாரு. அதுக்கப்புறம் பொங்கல் ஸ்கீம் போட்டாரு. 1 டைம் பேமெண்ட்னாரு, தீபாவளி பண்டுனாரு, குழுக்கள் சீட்டுனாரு, 10வது குறைக்கு ஏல சீட்டு, அந்த மாதிரி பல ஸ்கீம் போட்டு வச்சிருக்காரு. அதுல ஒரு ஸ்கீம் கூட கொடுத்தாரான்னு கேட்டா ஒரு ஸ்கீமும் கொடுக்கல.
மே டு மே ஸ்கீமும் இன்னி வரைக்கும் கொடுக்கல. தீபாவளி ஸ்கீம் நான் போட்டதுல நான் கிட்டத்தட்ட 300 பேர்கிட்ட நாங்க பிடிச்சிருக்கோம். அந்த பிடிச்ச ஒரு நபர் கூட அவர் ஒரு பொருள் இன்னும் நான் வாங்கல. ஒரே ஒரு பொருள் கூட, சிங்கிள் பொருள் கூட வாங்கல. ஒரு பட்டாசு கேட்டதுக்கு நான் 7 டன்ல வந்து கண்டெய்னர் இறங்குதுன்னு ஒரு மேனேஜர் என்கிட்ட சொன்னார். 7 டன் கண்டெய்னர் ஃபுல்லா வந்து பட்டாசு இறங்குதுன்னு ஒரு மேனேஜர் என்கிட்ட சொன்னார். அவ்வளோ ஜனங்க இருக்கீங்க, அதுக்காக தான் அவர் பர்ச்சேஸ் போயிருக்காரு, வராருன்னு 7 டன். ஆனா நவம்பர் 9ஆம் தேதி சொல்லி இன்னி வரைக்கும் 7 டன் வீடு வந்து சேர்ந்துருச்சு. நான் நினைக்கிறேன் யார் வீட்டுக்குலாம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம 3 மாசம் ஜாலியா அவர் போய் உட்காந்துட்டு உள்ள இருந்து வந்துட்டாரு. இப்ப கண்டிஷன் பெயில் மூலமா வெளியே வந்து 15 நாள் கையெழுத்து போட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுவார். கிட்டத்தட்ட 2000 கோடி எல்லாருல இருந்து ஏமாத்திட்டாரு. என்னோட பணம் மட்டும் பாத்தீங்கன்னா 15 லட்சத்தையும் தாண்டுது. திருவண்ணாமலையில் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஊர்வலமாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.